Hi friends, வணக்கம். வெல்கம் டு சென்னை ரேஸ் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லோரும் உங்களோட எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் டியர் 1 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, சரியா? ஸோ இந்த எக்ஸாமோட ரிவ்யூ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஸோ இது இல்லாமல் சில சேனல்ஸில் அன்அஃபிஷியலாக போடுறாங்க, பட் அதில் எந்தளவுக்கு கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு தெரியல. நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்ட வரைக்கும் இல்லை நான் வந்த கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்குது, இதில் ஒரு மாதிரி போட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. ஸோ அதெல்லாமே அப்புறம் எல்லாமே உங்களோட எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட சிஜிஎல் டியர் 1 எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம், சரிங்களா? ஸோ இதோட நம்ம நிற்க போகிறது இல்லை, சரியா? ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் நம்ம வந்துகிட்டே இருக்குது, ரைட்டாக? ஸோ அடுத்து சிஹெச்எஸ்எல் டியர் 1 எக்ஸாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த சிஹெச்எஸ்எல்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 22 டேஸாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இதுக்குள்ளே நம்ம எப்படி கவர் பண்ணலாம்? இன்னும் ஒரு சிலர் சிஜிஎலுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களோட டிகிரி இன்னும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் சிஹெச்எஸ்எலுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, படிச்சுட்டு இருந்தீங்க. நம்ம ஃபோக்கஸ் சர்க்கிளில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்க, சிஜிஎல் எலிஜிபிள் சார், சிஹெச்எஸ்எல் மட்டும் பண்ணியிருக்கேன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ இன்னும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, சரிங்களா? ஸோ சிஹெச்எஸ்எல் அடுத்து என்ன பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ சிஜிஎல் டியர் 1 முடிஞ்சிருச்சு, அடுத்து சிஹெச்எஸ்எல் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துடும். 20 to 25 டேஸ்க்குள்ளே எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஒரு 10 டேஸ் வரை எக்ஸாம்ஸ் போகுது, சரிங்களா? ஸோ ஒருத்தருக்கு ஆல்ரெடி சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட் வரப்போகுது, சரிங்களா? ஸோ அந்த டைமை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமை வச்சுக்கோங்க. இந்த 20 டேஸ் என்ன பண்ண போகிறோம், எதுவுமே நம்ம புதுசாக படிக்க போகிறதில்ல, சரிங்களா? ஸோ அதை கிளியராக தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு, சரியா? ஏன்னா இந்த கடைசியில் நம்ம புதுசாக படித்து எதுவும் பெருசாக யூஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம எதுவுமே புதுசாக படிக்க போகிறதில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததை, நமக்கு தெரிஞ்சதை திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த ஸ்கெடியூல் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதுக்கான வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்கெடியூல் பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கெடியூல் என்ன, என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது, சரிங்களா? ஸ்கெடியூலுக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எக்ஸாம் டேட், சரியா? ஸோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் டேட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, May 24 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ May 24 இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 27th, அதாவது நம்ம சிஜிஎல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அடுத்து டியர் 1 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 27th நெக்ஸ்ட் வெட்னஸ்டே, சரிங்களா? ஸோ April 27th இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? ஸோ எப்போ காலைல ஸ்டார்ட் ஆகுது, 9:30 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ காலைல 9:30 ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப எப்போ கம்ப்ளீட் ஆகுது, ஈவினிங் 5:30 கம்ப்ளீட் ஆகுது, சரியா? ஸோ 9:30 ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 5:30 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் இருக்குது, சரிங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டும் எழுத போகிறோம், ஆஃப்லைன் டெஸ்ட்டும் எழுத போகிறோம், மெட்டீரியல்ஸ் வச்சு ப்ராக்டிஸும் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ், ஃபஸ்ட்டு டெய்லி ஒரு 3/4 மணி நேரம், சரியா? ஸோ 9:30 ஆரம்பிச்சு 10:15 வரையும் ஒரு 3/4 மணி நேரம் ஜிஎஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம சிஜிஎல் இப்போ நடந்த ஷிஃப்ட் வச்சு பார்க்குறப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சில செட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கம்மி பண்ணிட்டு ஜிஎஸ்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, சரியா? ஸோ அப்போ அந்த ஜிஎஸ்ஸை பேஸ் பண்ணி நமக்கு என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் அதுக்கான ரிவிஷனாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் ஜிஎஸ்க்கான ரிவிஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எழுதுங்க. அதாவது ஓன் சைட் அப்படின்ற என்ன அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம டீம், நம்ம ஆர்என்டி டீம் புதுசாக கிரியேட் பண்ண கொஸ்டின், சரியா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ஆர்என்டி டீம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ எல்லாருமே ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்க. ஸோ அவங்க கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் ஓன் செட்டு, ஒரு செட்டு டெஸ்ட் எழுத போறீங்க, சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்க எப்படி எழுத போறீங்கன்னா, ஆஃப்லைன்ல பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் பென் பேப்பர் மெத்தட் தான் இந்த செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எழுத போறீங்க. எவ்வளவு நேரம், 10:15 இருந்து 11 மணி நேரம், அதாவது 3/4 மணி நேரம், சரிங்களா? நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கான டைம் 15 மினிட்ஸ் தான். டோட்டலா 25 கொஸ்டின்ஸ், 15 மினிட்ஸ் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்த ½ அன் ஹவர் அந்த டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் பை யுவர் மென்டார், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்கு, அடுத்து 11:20 to 12:20 ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுத போறீங்க. இந்த டெஸ்ட் ஆன்லைன்ல எழுத போறீங்க, சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடி பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஆன்லைன்ல நம்மளோட லேப்ல எய்தர் லேப் ஆர் ஹால்லே உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவீங்க. அடுத்த 1 hour வந்து உங்களுக்கு என்ன போகும், ஃபுல் லென்த் டெஸ்ட் போகும், சரிங்களா? ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ஒன் செட், அதாவது நம்ம இப்போ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணது, சரிங்களா? ஸோ நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி வரலான்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாற்றி டெய்லி ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுத போறீங்க. அதுக்கு அடுத்து 12:20 1 ஒரு 40 மினிட்ஸ் அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன், சரிங்களா? ஸோ அந்த டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன், இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆஃப்லைன்ல இருக்கும், மென்டார்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 2 to 3 1 hour லஞ்ச் பிரேக்கு, திரும்ப 2 to 3 1 hour ஆப்டிடியூட் டெஸ்ட், சரிங்களா? ஸோ அதாவது செக்ஷன் வைஸ் டெஸ்ட், ஆப்டிடியூடு டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த டெஸ்ட்டுக்கான டைம் 20 மினிட்ஸ். அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து
முடிஞ்ச உடனே எக்ஸ்பிரஷன் முடிஞ்ச உடனே திரும்பி அடுத்து ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதுவீங்க சரிங்களா. ஸோ ஹாஃப் அன் ஹவர் டெஸ்ட்டுக்கான டைம் 10 minutes 20 minutes எக்ஸ்பிளனேஷனுக்கு. அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக்கு. அடுத்து திரும்ப 4 to 4:30 ஒரு ஜிஎஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப 4:30 to 5:30 அடுத்த 1 hour ஸ்டாட்டிக் ஜிகே மெட்டீரியல் கொடுப்போம். நீங்கள் படிப்பீங்க, படித்து முடிச்சுட்டு வைவா சொல்லுவீங்க. திரும்பி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அந்த ஸ்டாட்டிக் ஜிகே பேஸ் பண்ணி. ப்ளஸ் அன்றைக்கி நடந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 20 questions உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ஹோம்ஒர்க்காக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச்எஸ்எல்க்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிற ஸ்கெடியூல். லாஸ்ட் 20 days நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்கெடியூல் இது சரிங்களா. ஸோ 27th April ஸ்டார்ட் ஆகுது வெனஸ்டே. ஸோ சண்டே மட்டும் லீவு சரிங்களா. சண்டே லீவு, சாட்டர்டேவும் ப்ரோக்ராம் உண்டு சரிங்களா. சண்டே லீவு. அதுக்கடுத்து எப்போ இது கம்ப்ளீட் ஆகுதுன்னா 14th of May கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. எக்ஸாம் எப்போ 24th May. ஸோ இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 days உங்களுக்கு டைம் சரியா. ஸோ அந்த 10 daysல இதில் நீங்கள் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி எழுதுனீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, ஸோ அதில் நீங்கள் எங்கே ஸ்ட்ராங் எங்கே வீக் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் அதுக்கு என்ன அடுத்து படிக்கலான்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம சிஹெச்எஸ்எல் 20 days பிளானர் சரிங்களா. ஸோ அடுத்த 20 days நம்ம சிஹெச்எஸ்எல்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது. இந்த ப்ரோக்ராம் எல்லா பிரான்ச்சஸ்லயுமே நடக்கும். எந்த பிரான்ச்லலாம் எஸ்எஸ்சி இருக்கோ அதோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே இந்த ப்ரோக்ராம் நடக்கும். நீங்க சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தாராளமா போய் இதை அட்டென்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. அடுத்த மாதம் 24th எக்ஸாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஆஃப்லைன் ப்ரோக்ராம் தான் இது. எல்லாரும் உங்களோட பிரான்ச்சஸ்ல போய் அட்டென்ட் பண்ணுங்க. சார் ஆன்லைன் இருக்கா அப்படின்லாம் கேட்காதீங்க சரிங்களா. ஆஃப்லைன் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஆஃப்லைனோட எஃபெக்ட் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இங்கே சேர்ந்து படிக்கிறப்போ சரிங்களா. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.